பாருங்க, ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில இருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட துப்பாக்கியோ கத்தியோ இல்ல. வெறும் தகவல் மட்டும்தான் உங்க ஆயுதம். அப்ப அந்த ஆட்டம் எப்படி இருக்கும்? வாங்க, இன்னைக்கு அதை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த ஒரு வரியே போதும் நம்ம கதையோட ஹீரோவோட மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கு. இது வெறும் உதவி பண்றதுக்கான நேரம் இல்ல, இது ஒரு பழல கணக்க தீர்க்கறதுக்கான சரியான சந்தர்ப்பம். சரி, வாங்க நேரா கதைக்குள்ள போயிடலாம். நம்ம ஹீரோ பேரு ஹான்சன். இப்போ அவர் இருக்கிற இடம் ரொம்பவே ஆபத்தானது. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அங்க நிலைமை முழுசா அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த இடத்தோட பேரு குவாட்ஸ் குகை. பார்த்தாலே தெரியுது இல்லையா? மத்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு மரண பொறி மாதிரி. ஆனா ஹான்சனுக்கு இது ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி தான். அது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? காரணம் இந்த கருப்பு வண்டு கவசம் தான். இதனால அந்த தேள்களோட விஷத்தாக்குதல் எல்லாம் இவரை ஒண்ணுமே செய்யாது. சொல்லப்போனா அங்க அவருக்கு ஆபத்தே இல்ல. பாருங்க, ஹான்சன் இங்க உயிர் பிழைக்கிறதுக்காக வரல, அவர் வேட்டையாட வந்திருக்காரு. வெறும் 1 மணி நேரத்துல 100 தேள்கள். இதுதான் அவரோட திறமைக்கும் ஆதிக்கத்துக்கும் சாட்சி. எல்லாம் ரொம்ப சரியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட். ஹான்சன் அங்கே நின்னொருத்தரோட தோல்வி அடைஞ்ச திட்டத்தோட மிச்சத்தை பாக்குறாரு. இவங்க தான் கின் ஷுவான். இவங்களோட பிளான் மொத்தமா சொதப்பிடுச்சு. சரியான தயாரிப்பு இல்லாம வந்ததால இப்போ தேள்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசம். நகர முடியல, சண்டை போட முடியல. அதுவும் இல்லாம உடம்புல விஷம் வேற ஏறிட்டு இருக்கு. சுருக்கமா சொன்னா அவங்க முற்றிலும் ஆதரவில்லாத ஒரு நிலையில இருக்காங்க. இப்போதான் கதையோட அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. ஹான்சன் என்ன செய்ய போறாரு? உதவி பண்ணுவாரா, இல்ல இந்த வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறாரா? சென்னோட மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடுது. இவங்களால நமக்கு வரப்போற ஆபத்தை விட இவங்கள வச்சு நமக்கு கிடைக்க போற லாபம் அதிகம்னு முடிவு பண்றாரு. அதனால பழிவாங்கிற பாதைய தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனா நில்லுங்க, கின் ஷுவான் அவ்வளோ சுலபமா விட்டு கொடுக்கற ஆள் இல்ல. மரணத்தோட விளிம்புல நின்னா கூட அவங்க கிட்ட இன்னும் ஒரு கடைசி அஸ்திரம் இருக்கு. என் கத்திய உன் கவசம் தடுக்குமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு நேரடியான சவால். இப்போ ஹான்சன் என்ன பண்ணுவாரு? தன் கவசத்தை நம்புவாரா, இல்ல பின்வாங்குவாரா? இந்த சண்டையோட முடிவை ஆயுதங்களோ பலமோ தீர்மானிக்க போறதில்ல. தகவல், ஹான்சனுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம்தான் இந்த ஆட்டத்தையே தீர்மானிக்க போகுது. இங்கேதான் பாருங்க, மொத்த ஆட்டமும் மாறுது. கின் ஷுவான் என்ன நினைக்கிறாங்க? வெளிய போற வழியில ஏகப்பட்ட தேள்கள் இருக்கும், தப்பிக்கவே முடியாதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹான்சனுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த வழிய அவர் ஏற்கனவே கிளீன் பண்ணிட்டாரு. அதாவது இல்லாத ஒரு ஆபத்தை காட்டி இப்ப அவரால ஒரு பெரிய பேரம் பேச முடியும். செம்ம இல்ல? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பேருதான் தகவல் சமச்சீரின்மை. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்க எதிராளிக்கு தெரியாதப்போ அந்த இடத்தோட முழு அதிகாரமும் உங்க கைக்கு வந்துடும். சரி, இப்போ பேரம் பேச வேண்டிய நேரம். இந்த தகவல் பலத்தை வச்சு ஹான்சன் எப்படி தனக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறாருன்னு இப்ப பார்க்கலாம். சென்னுக்கு பணம் எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அதை விட ரொம்ப மதிப்புமிக்க ஒன்ன கேக்குறாரு. ஒரு உருமாறிய மிருக ஆன்மா. முதல் சலுகையை நிராகரிச்சதன் மூலமா இந்த பேச்சுவார்த்தையில அவரோட கை ஓங்கிடுச்சு. உன் உயிரை விட இது மதிப்புள்ளதா? இந்த கேள்வியை கேட்டதும் கின் ஷுவானால வேற எதுவும் பேச முடியல. ஒப்பந்தம் ஓகே ஆயிடுச்சு. ஹான்சனோட மௌனமான மிரக்கல் ஜெயிச்சிடுச்சு. ஒப்பந்தம் முடிஞ்சதும் ஹான்சன் கிளம்பல. மாறா இதைவிட ஒரு பெரிய பரிசுக்காக குகையோட இன்னும் ஆழமான பகுதிக்கு போறாரு. இப்போ நடந்தது வெறும் ஆரம்பம்தான். ஒருவேளை தகவல் தான் உண்மையான சக்தியா இருந்தா அந்த சக்தியை பயன்படுத்த நீங்க எந்த எல்லை